சென்னையில் மனநல காப்பகத்தில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா சிறப்பு குழந்தைகளின் திறமையை வெளிக்காட்டும் திருவிழாவாக அமைந்திருந்தது. சிறப்பு குழந்தைகளின் மகிழ்வையும் திறமைகளையும் படம் பிடித்து காட்டுகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. இப்படி உலகம் மறந்து உற்சாகத்தில் துள்ளி குதித்து ஆடும் இவர்கள் கடவுளின் குழந்தைகள். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பனையூரில் லிட்டில் ஆர்ட்ஸ் என்ற மனநல காப்பகத்தில் சிறப்பு குழந்தைகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பராமரிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் சிறப்பு குழந்தைகளை உற்சாகப்படுத்த அவர்களுடன் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடியது தனியார் அமைப்பு. இந்த மாதிரி ஸ்பான்சரிங்லாம் நாங்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி கிடைக்கும் பசங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் மெச்சூராக இருந்தாலும் உங்களுக்கு மைண்ட் லெவலில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஸ்பான்சரிங் கிடைக்கிறதா நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கும். வயது முதிர்ந்தவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று பலரால் வர முடியாத நிலையில் 28 பேரை மட்டும் வடநெம்மேலியில் உள்ள தனியார் தங்கும் விடுதிக்கு அழைத்து சென்றனர். அங்கு தமிழரின் பாரம்பரிய இசைக்கருவியான மேளம், நாதஸ்வரம் உள்ளிட்டவற்றின் இசையில் மயங்கிய சிறப்பு குழந்தைகள் பறை இசையின் அதிர்வில் தங்களை பறிகொடுத்து தாமாகவே முன்வந்து உற்சாகத்தில் ஆட்டமாடி மகிழ்ந்தனர். காப்பகத்தின் அறைகளுக்குள் நாட்களை கடத்தும் இவர்களுக்குள் இப்படியும் ஒரு திறமையா என்று வியக்கும் அளவிற்கு விதவிதமான அசைவுகளுடன் ஆடியதை பார்த்து அனைவரும் வியந்தனர். இந்த சின்ன சின்ன விஷயம் தான் உங்க மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கேம்ஸ், மியூசிக்ஸ், அந்த மாதிரி இந்த மியூசிக், இந்த தாரத்தப்பட்ட அந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு நல்லா மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. யாருக்கெல்லாம் பாடத் தெரியும் என்று கேட்டதுதான் தாமதம். மைக்கை பிடித்து இளையராஜா தொடங்கி S.A. ராஜ்குமார், தேவா என்று ஒவ்வொருவரின் பாடல்களையும் அடம் பிடித்து பாடி அசத்தினர். அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகத்தில் திளைக்க வைத்தனர். 8 வருடங்களாக எண்ணற்ற காப்பகங்களுக்கு சென்று உதவினாலும் இந்த பொங்கல் பண்டிகைதான் மனதுக்கு மிகுந்த மகிழ்வை கொடுத்தது என்கிறார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சங்கீதா. அவங்களுடைய திறமை ஒன்னொன்னும் எவ்வளோ இருக்கோ அதெல்லாமே பாட்டு பாடினா மைக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இனிமையாக இருந்தது. அவங்க டான்ஸ்னாலே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். பட் இந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த பொங்கல் நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பொங்கல். பொங்கலை சிறப்பாக கொண்டாடி மகிழும் வகையில் ECR பிளசன்ட் ஸ்டே அமைப்பு சார்பில் 10,000 ரூபாய் ரொக்கமும் காப்பகத்திற்கு வழங்கப்பட்டது. நிறைவாக அனைவருக்கும் அசைவ உணவு பரிமாறப்பட்டது. ஆட்டம் பாட்டம் என கொண்டாடிய நினைவுகள் அனைவருக்குள்ளும் நிறைந்திருந்ததால் அந்த நினைவுகளோடு அங்கிருந்து புறப்பட்டன. மகிழ்வை ஏற்படுத்தும் இதுபோன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடந்தால் சிறப்பு குழந்தைகளின் மனநிலையும் மேம்படும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக வினோத் கண்ணனுடன் வரலாறு சுரேஷ்.